चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 20/6/1973 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு ஈடுபாட்டின் சாதனம் தடை. வரதான பூமியிலிருந்து வரமளிக்கும் வள்ளல் மூலமாக அனைத்து வரதானங்களையும் பிராப்தியாக அடைந்து தீவிர முயற்சியாளராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? முயற்சி செய்யும் முறையில் என்ன மாற்றத்தை செய்திருக்கிறீர்களோ அதை அழியாததாக செய்திருக்கிறீர்களா அல்லது அற்ப காலத்திற்காக செய்திருக்கிறீர்களா? எப்பொழுதாவது ஏதாவது சூழ்நிலை வந்தால், எப்படிப்பட்ட தடையும் அசைக்கக்கூடியதாக வந்துவிட்டாலும், யாருடன் சுயம் தந்தை சர்வசக்திவான் இருக்கின்றாரோ அவரின் எதிரில் அந்த தடை என்ன பெரிய விஷயம்? அவரின் எதிரில் அந்த தடை மாறி என்னவாக ஆகிவிடும்? தடை ஈடுபாட்டின், அதாவது ஆழ்ந்த ஆர்வத்தின் சாதனமாக ஆகிவிடும். மகிழ்ச்சி அடைவீர்கள் இல்லையா? ஒருவேளை ஏதாவது சூழ்நிலை மற்றும் நபர் தடை ஏற்படுத்துவதற்கு காரணமாகிறார் என்றால் அவருக்காக வெறுப்பு நிறைந்த பார்வை, வீணான எண்ணங்கள் உருவாவது இருக்கக்கூடாது. ஆனால் அவருக்காக பாராட்டுக்கள் வெளிப்பட வேண்டும். ஒருவேளை இந்த பார்வையை வைத்தீர்கள் என்றால் உங்கள் அனைவருக்கும் உயர்ந்த பார்வையாகிவிடும். யார் எப்படி இருந்தாலும், ஆனால் தன்னுடைய பார்வை மற்றும் உள் உணர்வு எப்பொழுதும் நற்சிந்தனை உள்ளதாக இருக்கட்டும் மற்றும் நன்மை பயக்கும் பாவனை உடையதாக இருக்கட்டும். ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை தென்படட்டும். நன்மை செய்யும் தந்தையின் குழந்தைகள் நன்மை செய்பவர்தான் இல்லையா? நன்மை செய்பவரான பிறகு எந்த ஒரு தீமை பயக்கும் விஷயம் இருக்க முடியாது. இந்த நிச்சயம் மற்றும் நினைவு சொரூபமானவராக ஆகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் ஒருபொழுதும் மேலே கீழே ஆடமாட்டீர்கள். எப்படி யாராவது பச்சை அல்லது சிகப்பு கண்ணாடி அணிகிறார் என்றால் அவருக்கு அனைத்தும் பச்சையாகவோ அல்லது சிவப்பாகவோ தென்படும். அதேபோல் உங்களுக்கு மூன்றாவது கண்ணில் நன்மை பயக்கும் கண்ணாடி போடப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கண்ணே நன்மை பயப்பதுதான். அதில் தீமை தென்படுவது என்பது இருக்கவே முடியாது. எதை அஞ்ஞான மனிதர்கள் நன்மையின்மை என்று நினைக்கிறார்களோ அந்த நன்மையின்மையிலும் உங்களுடைய நன்மை அடங்கியிருக்கிறது. எப்படி மனிதர்கள் விநாசத்தை நன்மையின்மை என்று நினைக்கிறார்கள், ஆனால் நீங்கள் இதன் மூலமாகத்தான் கதி சத்கதியின் வாசல்கள் திறக்கும் என்று தெரிந்திருக்கிறீர்கள். அப்படி எந்த விஷயம் எதிரில் வந்தாலும் அனைத்திலும் நன்மை அடங்கியிருக்கிறது. அந்த மாதிரி நிச்சய புத்தி உடையவராகி நடந்து கொண்டீர்கள் என்றால் என்ன பிராப்தியாகும்? ஒரே சீரான நிலை ஆகிவிடும். எந்த விஷயத்திலும் நிற்கக்கூடாது. யார் நிற்கிறார்களோ அவர்கள் பலவீனமானவர்களாகத்தான் இருப்பார்கள். மகாவீரர் ஒருபொழுதும் நிற்பதில்லை. தடை வந்தது ஆகவே நின்றுவிட்டோம் என்று அப்படி இருக்கக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். நேரம் மற்றும் எண்ணத்தையும் சேர்த்து தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களையும் வில் செய்யக்கூடிய, அதாவது உயில் எழுதி கொடுக்கக்கூடிய மோகத்தை வென்றவர் ஆகுங்கள். எப்படி குழந்தைகளுக்கு அனைத்தையும் உயில் எழுதி கொடுக்கப்படுகிறது, அதேபோல் நீங்களும் தந்தையை தன்னுடைய வாரிசாக ஆக்கி அனைத்தையும் வில் செய்துவிட்டீர்கள் என்றால் வில் பவர், மனோபலம் வந்துவிடும். இந்த வில் பவர் மூலமாக மோகம், அதாவது பற்றுதல் தானாகவே அழிந்துவிடும். எப்படி சாக்கார பாபா பிரம்மா பாபா தன்னை முழுமையாகவே வில் செய்தார், அதேபோல் உங்களுடைய நினைவு, நேரம் மற்றும் எண்ணங்களின் பொக்கிஷத்தை வில் செய்யுங்கள். அதாவது ஸ்ரீமத் பிரகாரம் சேவையில் ஈடுபடுத்தினீர்கள் என்றால் மோகத்தை வென்றவராக, பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்.
ஒருவர் பிறரோடு அன்புடன் விளங்குவதற்காக சரளத்தன்மை, எளிமை, சகஜம் மற்றும் சகித்து கொள்ளும் தன்மையின் குணத்தை தாரணை செய்யுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।